இப்பொழுது நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன், நெறி சார்ந்த அரசியல் அதுதான் என்கின்ற முறையில், அந்த வகையில் ஆன்டி டிஃபெக்ஷன் லா நம்முடைய நாட்டில் இருக்கிறது, கட்சி தாவல் தடை சட்டம். அது ஒரு துருப்பிடித்த செல்லுபடியாகாத சட்டம். இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு நாட்டிலே ஆளுங்கட்சி விரும்பினால் அந்த சட்டம் கூர்மையடையும், ஆளுங்கட்சி விரும்பாவிட்டால் அந்த சட்டம் மழுங்கி போய்விடும். இப்பொழுது தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே பல பேர் கட்சி தாவி இருக்கிறார்கள். அவர்களின் மீது ஏன் நடவடிக்கை இல்லை என்றால் ஆளுங்கட்சி விரும்பவில்லை. ஆகவே ஆளுங்கட்சி அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கவே விரும்பவில்லை. ஆகவே அந்த சட்டம் கூர்மையடையவில்லை. ஆகவே சட்டம் என்பது சட்டமாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு கட்சியினுடைய விருப்பத்திற்கோ தனி மனிதர்களின் விருப்பத்திற்கோ ஏற்ப இருக்கக்கூடாது. ஆகவே அந்த கட்சி தாவியவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கிறார்கள். ஆனால் அது முக்கியமில்லை. நான் ராஜாஜி அந்த காலத்தில் சொன்னார், ஆன்டி டிஃபெக்ஷன் லா வெற்றி பெறாது, ஆனால் மனித மனத்தில் ஒழுங்கு வேண்டும். ஒரு கட்சியிலிருந்து வெற்றி பெற்றவன் அந்த கட்சியை விட்டு வெளியேறும் போது அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போகின்ற ஒழுக்க மனநிலையை நாட்டில் உண்டாக்க வேண்டும் என்று ராஜாஜி சொன்னார். ஆகவே என்னை எப்பொழுது அந்த கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார்களோ நான் முதல் முறையாக நேற்று இரவு என்னுடைய காரில் இருந்த கொடியை எடுத்து விட்டேன். ஏனென்றால் அந்த கட்சியில் இனிமேல் அந்த கொடியை பயன்படுத்துவதற்கோ நான் அதை செய்வதற்கோ எனக்கு உரிமை இல்லை ஒன்று. ஆனால் அந்த நிலையில் நான் ராஜினாமா செய்ய விரும்பினேன். அம்மா என்னை வெளியே போய் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு கட்சி ஒரு மனிதனை வெளியேற்றினால், இன்றைக்கு இருக்க ஆன்டி டிஃபெக்ஷன் லா என்ன என்றால், ஒரு கட்சி ஒரு மனிதனை வெளியேற்றினால் அவன் பதவியை இழக்க மாட்டான், அவனாக போனால் பதவியை இழந்து விடுவான் என்கிற நிலை. ஆனால் அது ஒழுக்கமான அரசியல் இல்லை. ஆகவே அந்த வகையில் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டேன். இதை பேரவைத் தலைவருக்கு எழுதியதனுடைய நகல் இது. எடுத்துட்டீங்களா? ஏகிட்டு இப்படியா? நான் மனப்பூர்வமாக ராஜினாமா செய்கிறேன் என்று அதில் எழுதியிருக்கிறேன். என் கைப்பட எழுதியிருக்கிறேன்.